அந்த சேல்ஸ் ஆகாமல் இருந்து பாருங்கள், அந்த பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தடை கொடுத்துட்ருக்கு, ரொம்ப பிரச்சனையாக சொல்லும். அதை விற்றுட்டா ஓரளவுக்கு நான் வெளியே வந்துடுவேன்னா அதெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க. ஒரே சொல்லப்போனால் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பாகும். புதிய உறவுகள் சேருகின்ற காலம், புதிய உறவுகள்லாம் மனசுக்கு இதமாக சேர்க்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். பிடிவாத குணத்தோடு இருக்கவங்களாம் இப்போ பிடிவாதத்தை விட்டுடுவாங்க. மேக்சிமம் பிடிவாதத்தை அதிகமாக பிடிக்கிறவங்க கூட சிம்மராசிக்காரங்க பிடிவாதத்தை விடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பிடிவாதம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெளியே வரத்துக்கான காலம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம். இப்போ தான் அந்த ஒற்றுமையெல்லாம் என்னன்னு தெரியும். நம்ம என்ன யார் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்போ தான் உருவாகும். தந்தையை நினைக்காமல் இருந்தால் தந்தையை பற்றி நினைக்கிறதுக்கான காலம் வரும். தாயை பற்றி நினைக்காமல் இருந்தால் தாயை பற்றி நினைக்கிறதுக்கான காலம் எல்லாம் வரப்போகுது. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, சுக்கிர பெயர்ச்சி எப்போ நடைபெறப்போகுதுன்னா 26/7 முடியும் தேதி 21/8/2025 வரைக்கும் 28 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரும். நம்ம லைஃப்பில் சுக்கிரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் லக்ஷ்மி, சுக்கிரன் தான் சுபயோகம். நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்பலங்களும் அங்கே தான் கிடைக்கும். இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கிரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஏற்கனவே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று காணப்பட்டிருந்தார். கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுதெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன தடைகள் இருந்திருக்கும். வேலைகள் என்னவோ நடந்திருக்கும், அந்த தடையெல்லாம் இருக்கும். இப்போ விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். மிதுனத்தில் இடம்பெறுகின்றார் சுக்கிர பகவான் 27 நாட்கள் 26/7/2025 முதல் 28 அதாவது 21/8/2025 வரை. காலம் எவ்வாறு இருக்க போது, நம்ம வாழ்க்கை தரம் மாறுமா மாறாதா? நல்ல ஒரு அமைப்புலாம், ஏன்னா அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் நாம் மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தாலையும் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி வாழ்க்கை வாழ்ந்து தான் இருக்கும். பிரச்சனைகளை தடுத்தாட்கொள்ளக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இது இந்த பெயர்ச்சி நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல நடைபெறுது. சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு இவங்க இருவரும் இணையக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதாவது காலப்புருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் தடைகளை இணைக்கக்கூடிய, அதாவது தடைகளை உடையக்கூடிய இடம், தடைகளை இணைக்கக்கூடிய இடம் என்று கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக தடையோடு இருக்குதுங்க, வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தடை உருவாகக்கூடிய காலத்தை திரும்ப பெற போகிறாங்க. ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணி வச்சுருப்பாங்க, கேஸ் கூட கேஸ் போட்டிருப்பாங்க, ஸ்டே ஆர்டர் கூட வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து ஸ்டே வாங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். இந்த சுக்கிரன் குரு இணையக்கூடிய காலம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தீர்வு கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரு சிம்மராசிகார் ஒருத்தர் வீட்டில் இருக்காருன்னா அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவர் தான் பிரச்சனையாக இருப்பார், தலையால பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலம். அவருக்கு பிரச்சனை வந்து அது குடும்பத்துக்கு சேர்த்து தாக்கும். அதை விட்டு விலகிறதுக்கான அமைப்பு இப்பொழுது ஏற்படும். கொஞ்சம் வெளியூரில் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருவாங்க, வேலை காணும். இது வரைக்கும் அவர் பிரச்சனையாக இருந்தவர் இப்போ என்னாச்சுன்னா வேலை சார்ந்த விஷயத்துக்கு அவர் வெளியே போயிடுவார். ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அவர் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தால், சிம்மராசிகாரங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, கணவன் மனைவி உறவில் ஒரே சண்டை சச்சரவும் எப்படியோ சுமூகமாக போயிது. ஆனால் இப்போ பார்த்தா சண்டை சச்சரவு இன்னும் அதிகமாக வர மாதிரிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பாகமாக இருக்கும், ஒருவருக்கு ஒரு பாகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் இப்போ மாறுகின்ற காலமாக மாறும். 2 பேரும் இணைஞ்சு வாழ போகிறாங்க. சிம்மராசிகாரங்க 2 பேரும் தகவல் தொடர்பு இல்லாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்துருந்தால் அதெல்லாம் இப்போ திருப்பி கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் அதிபதி, நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி. அவர் இணையக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல குருவோட இணையிற 5ஆம் அதிபதி. காதல் சமாச்சாரங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். ஐயா வழி விடாமல் இருக்காங்க, ஐயா நான் விரும்பிட்டுருக்கேன், வீட்டில் சொல்லிட்டேன், அப்படியும் அவங்க வழி விடாமல் இருக்காங்கன்னா இப்போ வழி விடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். வழி விட போகுது நம்மளுக்கு. அதாவது இது வரைக்கும் வழியே விடாமல் இருந்தவங்கெல்லாம் பெற்றவர்கள் கூட நம்மளுக்கு வழி பெறத்துக்கான அமைப்பு. அந்த பெற்றவங்களும் சரி சேர்ந்து வாழட்டும் விடுங்க, நல்லா இருக்கட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல் நம்மக்கிட்ட வரும். காலம் இனிமையான காலமாக மாறப்போது, உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. ஒரேவா சொல்லப்போனால்
திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகக்கூடிய காலம் இந்த 27 நாட்கள். அந்த சேல்ஸ் ஆகாமல் இருந்து பாருங்கள், அந்த பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தடை கொடுத்துட்ருக்கு, ரொம்ப பிரச்சனையாக சுவாமி. அதை வித்துட்டா ஓரளவுக்கு நான் வெளியே வந்துடுவேன்னா அதெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். தொந்தரவுலேருந்து விடுபடுவீங்க. ஒரே சொல்லப்போனால் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பாகும். புதிய உறவுகள் சேருகின்ற காலம். புதிய உறவுகள்லாம் மனசுக்கு இதமாக சேர்க்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். பிடிவாத குணத்தோடு இருக்கவங்களாம் இப்போ பிடிவாதத்தை விட்டுடுவாங்க. மேக்சிமம் பிடிவாதத்தை அதிகமாக பிடிக்கிறவங்க கூட சிம்மராசிக்காரங்க பிடிவாதத்தை விடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பிடிவாதம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் விட்டுட்டு வெளியே வரத்துக்கான காலம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம். இப்போ தான் அந்த ஒற்றுமையெல்லாம் என்னென்னு இருந்து தெரியும். நம்ம என்ன யார் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்போ தான் உருவாகும். தந்தையை நினைக்காமல் இருந்தால் தந்தையை பற்றி நினைக்கிறதுக்கான காலம் வரும். தாயை பற்றி நினைக்காமல் இருந்தால் தாயை பற்றி நினைக்கிறதுக்கான காலம் எல்லாம் வரப்போகுது. இளைய சகோதரன் சகோதரி உறவுகளை எல்லாம் இருந்தால் அவங்களாம் சேரத்துக்கான காலமாக இருக்கும். அவங்க உதவி செய்வாங்க. அவங்க இது வரைக்கும் உதவி செய்யாதவங்க கூட இப்போ உதவி செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். பிரிந்திருந்த உறவுகள் சேருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்குங்க, அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லாமல் இருக்குது, இப்போ சேர்த்துக்கான அமைப்புகள் தேடி வரும். இதாவது தீவினைகள் அகலக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே சொல்ல தீவினைகள் அகலக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கிற டைவர்ஸ் சமாச்சாரம்லாம் இப்போ நடைபெற்று வெளியே வந்துருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் ஓடிட்டுருக்கையா, என்னால் முடியல, என்னை விட்டு விலகுமானா கண்டிப்பாக இந்த முறையில் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கம்முன்னு தூரம் வந்துடுவீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. விட்டு போயிடுச்சுடா உட்றா, இது இருக்க வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தனித்தே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற அமைப்பு. சில பேருக்கு விதிமுறை என்று சொல்கிற மாதிரி விதிவிலக்காக இருந்து வந்த பிரச்சனை. ரொம்ப நாளமாக எனக்கு வயிறு ட்ரபிள், வயிறு சார்ந்த பிரச்சனை ரொம்ப விதிமுறையாகவே இருக்குதுங்க. ஒன்றும் புரிய முடியல. என்ன தான் சாப்பிட்றது, மாத்திரை எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 27 நாட்களுக்குள் அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட குடல் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனை ஒன்று சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் எடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக. இந்த 27 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு மருத்துவம் பிரச்சனையில் இருந்து வந்த ப்ராப்ளம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தீர்வுகள் கிடைக்க வேண்டிய காலம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை, இது கிடைக்கவே மாட்டேதுங்க, தீர்வே கிடைக்க மாட்டேது, இது ஒரு விதிவிலக்கே கிடையாதா அப்படின்னு சொல்கிறோமில்ல. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகிறது, உடம்பு என்ன தான் ஆகிறது. அதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்க வேண்டிய காலமாக இந்த சுக்கிரன் குரு இணையக்கூடிய 3ஆம் இடம். நிலைதூர பயணம், அந்த தூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்பொழுது கிடைக்கும். குடும்ப உறவுகள் ஒற்றுமை மேம்படும். இந்த நேரத்தில் குடும்ப உறவில் ஒற்றுமையே இல்லாமல் போனதெல்லாம் இப்போ ஒற்றுமை தேர்ந்து வரக்கூடிய அமைப்புகள். ப்ராப்ளமே நிறையாவே இருக்குது சுவாமி, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது, என்னன்னே தெரியல. சங்கடங்கள் அதிகமாகவும் இருந்துட்டு கொண்டு இருக்குது. எங்கே போனாலும் எதனா ஒரு பிரச்சனை கடந்துட்டுருக்குன்னு சொல்கிறோமில்ல. அந்த குடும்ப உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விலகும். ஓரளவுக்கு சாந்த ரூபமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் அவங்க சண்டை போட்டால் கூட போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு சைலண்ட்டாகவே இருந்துருவீங்க. இந்த நேரத்தில் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். திருமணத்தை தள்ளி போட்டவங்க எல்லாம் இப்போ தள்ளி போட மாட்டாங்க. இந்த நேரத்தில் தள்ளி போடுற விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு தாலி கட்டிடுவாங்க. யாருன்னா சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பெற்றவங்க கூட சண்டை போட்டிருந்தா கூட இவங்க தாலி கட்டி விட்டு இருக்குது, நான் போய் தனியாக தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி படைக்கக்கூடிய காலமாக அமைந்துவிடும். தூரதேசம் சார்ந்த விஷயங்கள், வெளியூர் ஆட்களாக நம்மளுக்கு ஆதாயத்தை கிடைக்க போகுது. வெளி உறவுகளால் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும். வெளி நட்புகளால் ஆதாயம் கிடைக்க போகுது. புதிய முயற்சியால் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த தோல்விகள், இது வரைக்கும் முயற்சி செஞ்சு தோல்வி தான் அடைஞ்சேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது எல்லாமே தோல்வி போயிதான், இந்த முறை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு அழுத்தம் திருத்தமாக நம்மளுக்கு ஒரு வழிபாதை கிடைக்கும் ஐயா. நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்காமே போயிட்டுன்னு சொல்கிறோமில்ல, அந்த வழியெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலம் உருவாகும். ஒரு புதிய அறிமுகம், புதிய வேலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அறிமுகமாக நம்மளுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையை வெறிபத்துப்படும். வெளியாட்கள் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற காலம். வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. இளைய சகோதரன் சகோதரி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய காலம். அவங்களால ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் எதனா இருந்தால் அதெல்லாம் தீர்த்துட்டு வெளியே வந்துடுவீங்க. பிள்ளைகளால் ஏற்பட வேண்டிய ஆதாயம், பிள்ளைகளுக்கு நம்மளுக்கும் அதெல்லாம் ஒரு ஆதாயம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறோமில்ல, அதெல்லாம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கிரனுடைய முயற்சி இருக்க போகுது. புதிய முயற்சிகள் ஈடேறும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் அந்த 27 நாட்களுக்குள்ளே அந்த சலசலப்புலாம் சரியாயிடும். ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்குது சொல்கிறோம். அந்த தீர்வுகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் நொடியெல்லாம் விலகத்துக்கான காலம் 3 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமரும் பொழுதெல்லாம் அந்த 3ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு இவங்க 11ஆம் இடம். 3 கூடையவனும் 10ஆம் இடம் என்று சொல்ல ஜீவன கர்மா விலகத்துக்கான காலம். அவரே 11ஆம் இடத்துல அமர்ந்தால் அந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்தெந்த வேலை தடையாக இருந்தோ அந்த தடையெல்லாம் விலகத்துக்கான காலமாக வந்து கேந்திரம் பெற்றாலே சுபகிரகங்கள் தடையை கொடுக்கும் என்றும் சொல்லுவாங்க. அந்த தடையெல்லாம் விலகத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா 3க்கு அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவும் அவரே தான் வரார். 3 என்றாலும் தடை தான், கேந்திரம் என்று சொன்னாலும் தடை கொடுக்கும். அதுவே சுபகிரகம் பாவகிரகங்களாக இருந்தால் வெற்றி பெறும். சுபகிரகமாக இருந்தால் கொஞ்சம் தோல்வியை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. உங்களுடைய புகழ் இப்பொழுது நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பு தேடி வரப்போகுது. இது வரைக்கும் இல்லைங்க, அரசியலில் போய் சேரத்துக்கான காலம், சில பேருக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கான காலம், அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் விட்டுட்டு போனவங்க கூட பார்த்தா திடீர்னு பார்த்தா பதவியோடு இவங்க பெரிய லெவலில் போஸ்டிங் வாங்கிறதுக்கான காலமெல்லாம் வரப்போகுது. சிம்மராசிகாரங்களுக்கு திடீர் பதவி யோகங்கள் கிடைக்கும். திடீர் காதல் திருமணங்கள் நிறைவேறும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. நான் கட்சியில் சேர போகிறேன், எலெக்ஷனில் சேர போகிறேன், நான் நிதியில் இருக்க போகிறேன், எலெக்ஷனில் வேலை செய்ய போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தேர்ந்தெடுத்து அவங்க ஃபீல்டு ஒர்க்கில் அவங்க தனித்து போராடுவாங்க. அவங்க வேலையை அவங்களது கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இவங்களுடைய வேலைகள் சென்று கொண்டே இருக்குமா. அந்த அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும். தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த 27 நாட்கள் சுக்கிரனோடு இடையக்கூடிய நாட்கள் நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். காதல், முக்கியமாக காதல் சமாச்சாரம், பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுடைய காதல் பருவத்தில் இருக்கவங்களுக்கு காதல் சமாச்சாரம் தலை தூக்கும். அதில் மட்டும் சற்று தளர்த்து எடுத்துக்கணும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. கல்விகள் முன்னேற்றம் அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இழத்ததை மீட்டெடுக்கலாம். திருமண வாய்ப்புகளோ திருமண சொந்தங்களோ நீங்கள் இது வரைக்கும் தடையாக இருந்தால் அதெல்லாம் விலகி நம்மளுக்கு வழிவரும். உறவுகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன், அந்த உறவு நம்மளோட வந்து திருமணம் ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. உறவுகளில் திருமண பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக சிம்மராசிகாரங்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய அமைப்பால் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற பயிற்சியாக மாறப்போகுது. உறவில் தான் திருமணம் அடையிறதுக்கான அமைப்புகள் இது வரைக்கும் செட் ஆகலைன்னா இது இப்போ செட் ஆக போகிறது. உறவால் திருமணத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிகாரங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.